ரஜினிகாந்த் அவர்களுடைய லால் சலாம் திரைப்படத்துடைய சூப்பரான அடுத்த ஒரு பாடல் வந்து லீக் ஆயிருக்கு. அதை பற்றியான தகவல்கள், என்ன பாட்டு, என்னென்ன லீக் ஆயிருக்கு அந்த பாட்டு குறித்துங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். சூப்பரான ஒரு நியூஸ், கடைசி வர பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ரீசனாக வந்து தேர் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு லால் சலாம் படத்துலேருந்து முதல் பாடல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சரி ஒரு திருவிழா வைப்பு கொடுக்கக்கூடிய ரஹ்மான் சார் அவர்களுடைய சூப்பரான மியூசிக்கில் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி எல்லா ஃபேன்ஸ்க்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து இந்த படத்திற்கான 2வது பாடல் வந்து ரிலீஸ் பண்ணுற பிளானில் இருக்காங்களாம். பிகாஸ் வந்து ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப சீக்கிரமாக வைக்கிறதா இருந்துச்சு. இப்போ அதில் கொஞ்சம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த மாதிரி சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்கிற எப்போ ஆடியோ லான்ச்சுன்னு, அதான் அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு பாட்டுமே ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளானில் இருக்காங்களாம். இந்த பாடலை பொறுத்தவரை நம்ம ரஹ்மான் சார் பாடிய ஒரு பாட்டு இந்த படத்தில் ரிலீஸ் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த பாட்டு தான் இந்த பாட்டுன்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ ரஹ்மான் அவர்களுடைய வோக்கல்ஸில் இந்த பாட்டு எதிர்பார்க்கலாம். இந்த பாட்டு தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இருக்கிற ஒரு சாங் அப்படிங்கிறது கூடுதல் தகவலே. சரிங்களா, நம்ம சொல்லியிருந்தோம் ரஜினி சாருக்கு இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்குது, அவரே இருக்கிற ஃபுல் போர்ஷனாக இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த தேர் திருவிழா பாடலை பொறுத்தவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபோட்டோ கூட வந்திருக்காரு, பேர் மட்டும் தான் இருந்திருக்கு. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு கோயில் திருவிழா பாடல். விஷ்ணு விஷால், செந்தில் அவங்களாம் இடம்பெற ஒரு பாடலாக அந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்குங்கிறது நம்ம வந்து விஷுவல்ஸ் பார்த்தா நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன 2வது பாடலோ இல்லை நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வர பாடல் தான் இந்த 2வது பாடல் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்ல முடியாட்டாலுமே படத்தில் கண்டிப்பாக ரஜினி சாருக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ அது ரொம்பவே சரி சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு பாட்டா 2 பாட்டாங்கிறதா ரொம்ப டவுட்டு. ஒரு பிஜிஎம் பாடல் இருக்க வாய்ப்பு இருக்குது, இன்னொரு ஒரு கல்யாண பாடல் மாதிரி ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நியூஸ் வந்துச்சு. மேபி பிஜிஎம் பாட்டை சேர்க்காம வந்து ஒரு பாடல் ஃபுல்லாக ரஜினி சார் இருக்க மாதிரி அந்த கல்யாண பாடல் சொல்கிறாங்க போல். 2வதாக ரிலீஸ் ஆகிறது இந்த கல்யாண பாட்டு தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது. சரிங்களா, ரஹ்மான் சார் வாய்ஸில் வந்து வரது வந்து பிஜிஎம் சாங்கா இல்லைனா கல்யாண சாங்கா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலுமே நம்ம சொல்லிடணும். ஆனால் ரஹ்மான் சார் வாய்ஸில் ரஜினி சார் இருக்க மாதிரி ஒரு பாட்டு இந்த படத்தில் இருக்குங்கிறது வந்து கிடைச்ச ஒரு தகவலே. அதனால் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்திற்கு. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட தலைவர் வந்து 1 ஹவருக்கு மேலே இந்த படத்தில் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாதி படத்துக்கு மேலே தலைவர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.